சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள விஜய் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாருமே டெல்லியில சிபிஐ அலுவலகத்துல சிபிஐ இயக்குனர் நடத்தக்கூடிய என்கொயரிக்கு வந்து உட்கார்ந்தாகணும் அப்படின்னு அதிரடியா உத்தரவு வந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே சிபிஐ அலுவலகம் இருக்கு, அவங்களுடைய பிரான்ச் இருக்கு. வழக்கமா எல்லா என்கொயரி இங்கதானே நடக்கும். ஆனா ஏன் இந்த குழுவை டெல்லி வரைக்கும் வர சொல்லி இருக்கிறாங்க? குறிப்பா அமித்ஷா நேரடியா உத்தரவிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் சம்பவம் குறித்து மிக முக்கியமான 2 ஆடியோக்கள் 43 ஆவணங்களும் சிபிஐயிடம் கொடுக்க போகிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு டோட்டலா மொத்த ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி பத்திரிகையாளரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆதாரங்களோடு கரூர் கலெக்டர் மற்றும் கரூர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரும் டெல்லிக்கு போக போகிறார்கள். இந்த ஆவணங்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படும் போது ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் கைது செய்யப்படுவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கு. ஆனா இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இவர்களை டெல்லிக்கு வர சொல்லி அமித்ஷா என்ன பேரம் பேச போகிறார்? கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி அமித்ஷா சென்னை வருவதாக இருந்தது, குறிப்பாக விஜய் சந்திப்பதாக இருந்தது. அது ஏன் ரத்தானது? அதற்கு பிறகு பாஜகவில் இருந்து பியூஷ் கோயல் அவர்கள் எதற்காக சென்னைக்கு வந்தார்? அவர் வந்து 24 மணி நேரத்தில் எதற்காக விஜயை டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறார்கள்? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய திரைமறைவு அரசியல் என்ன? இதற்கும் 2026 தேர்தலுக்கும் நேரடியான என்ன தொடர்பு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். மலேசியால ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணி ஒரு டான்ஸை போட்டு அவங்க அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு அலப்பறையை பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பெரிய கிரௌடு விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து டயாஸ்போரால இவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ரசிகர்களுக்கு யாரும் ஓட்டு கிடையாது, அவங்க யாரும் இங்க வந்து ஓட்டு போட முடியாது, அது வேற கதை. இந்த நேரத்தில், அதாவது இந்த மலேசியா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, இந்த கொண்டாட்டத்துக்கு நடுவில் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னா, அவங்க மலேசியா ப்ரோக்ராமை முடிச்சுட்டு விஜய் சென்னை பனையூருக்கு வர்றாரு. ஆனா கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் ஃப்ளைட் டிக்கெட்டே நேரம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா மலேசியா கோலாலம்பூர் டு டெல்லி தான். ஏன்னா டெல்லியில சிபிஐ அதிகாரி முன்னாடி அவங்க வந்து ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் வந்திருக்கு. இந்த சம்மன் யாராருக்கு வந்திருக்கு அப்படின்னா புசி ஆனந்துக்கு வந்திருக்கு, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் யாரும் உங்களுக்கு தெரியும், மாவட்ட பொறுப்பாளர். அவர் ஏற்கனவே கைது பண்ணாங்க. எனக்கும் இந்த கரூர் சம்பவத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் மதியழகன் தான், அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டார் அப்படின்னு இதே புசி ஆனந்து மதியழகன் மேல எல்லா பழியை போட்டு தலைமை எஸ்கேப் ஆகி தலைவராக இருந்து பெயில் கேட்டுட்டு இருந்தார், அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டுட்டு இருந்தாரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி வர சொல்லி இருக்கிறாங்க. இவங்களை மட்டும் கிடையாது, இவங்க இல்லாம கரூர் எஸ்பி திரு ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேமானந்த், டிஎஸ்பி செல்வராஜ், இவங்க எல்லாமே இன்ஸ்பெக்டர் மணிவண்ணனையும் டெல்லிக்கு ஆஜராக சொல்லி இருக்கிறாங்க. இதுல ரொம்ப குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் தரப்புல சில விஷயங்கள் சொல்லப்படுது. எங்கள்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நாங்க 43 ஆவணங்களுக்கு மேல வச்சிருக்கிறோம். எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரூர் எஸ்பி திரு ஜோஸ் தங்கவேலுடைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம 15 நிமிஷம் லேட்டா வந்தா போதும் அப்படின்னு யார் வேலுச்சாமிபுரத்துக்கு இவங்களை லேட்டா வர சொன்னதே கரூர் கலெக்டர் தான் அப்படின்னு எல்லாம் எங்கள்கிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல ஒரு பில்டப் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுல இவங்க கவனிக்க தவறக்கூடிய விஷயம் ஒண்ணு அப்படின்னா, தமிழ்நாட்டில் அமுதா ஐஏஎஸ் அப்படின்னு ஒரு ஷார்ப்பான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. டெல்லியில் இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு அவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து செக்ரட்டரியேட்ல ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலான ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க இந்த கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனேயே ஒரு பிரசன்டேஷன் போட்டு காமிச்சாங்க. எல்லாத்துக்குமே அமுதா ஐஏஎஸை பற்றி நல்லாவே தெரியும், அவங்க எவ்வளோ ஷார்ப்பானவங்க, நேர்மையானவங்க அப்படின்னு. அவங்க கரூர் சம்பவம் துவங்கினதுலேருந்து முடிஞ்சது வரைக்கும், குறிப்பாக எப்போ பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் கரூர் இந்த கூட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு ஆரம்பிச்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா ஆவணங்களையும் தொகுத்து ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட போட்டு காமிச்சு எல்லா ஆதாரங்களையும் அவங்க வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பல முக்கியமான ஆதாரங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப தமிழ்நாட்டினுடைய அருணா ஜெகதீசன் குழு விஜய் குறித்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சதோ அப்ப பல வீடியோக்கள், ஆடியோக்கள்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு
தனி சிறப்பு புலனாய்வு விசாரணை துவங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் எஸ்ஐடி குழு ஆரம்பிக்கப்பட்டு எஸ்ஐடி தனியாக ஒரு விசாரணை நடந்துச்சு. இவங்களோட பீரியட் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். 1 வாரம் 10 நாட்களுக்குள்ள விசாரணையை இவங்க தீவிரமாக நடத்தும் போது உடனே நம்ம விஜய் தரப்பு என்ன சொன்னாங்க, நேராக டெல்லியில் போய் உட்காந்துட்டு என்ன மாநில காவல்துறையோ இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ எல்லாம் விசாரிக்க கூடாது, அருணா ஜெகதீசன்லாம் எங்களை விசாரிக்க கூடாது, டெல்லியிலிருந்து சிபிஐ தான் எங்களை விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க தான் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, மனு போட்டாங்க. அந்த மனுவை பாஜக அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில முக்கியமான நீதிபதிகளை வச்சு சாதகமாக வாங்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதை யார் ஆய்வு பண்ணா? கிளீனாக ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அருணா ஜெகதீசன் தான் பண்ணாங்க. ரொம்ப நேர்மையான ஒரு நீதிபதி. இப்போ இவங்க தலைமையில் நடக்கக்கூடிய இந்த விசாரணையின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி டெல்லிக்கு இவங்க போனாங்க. டெல்லிக்கு போனால் அமித்ஷா இருக்காருப்பா, நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார்ப்பா, இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம்ப்பா அப்படின்லாம் நினச்சி தான் போனாங்க. டெல்லியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிடுக்குப்பிடின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கிடுக்குப்பிடியான கேள்விகளை சிபிஐ கேட்டிருக்கு. இந்த சிபிஐ கேட்ட கேள்விக்கெல்லாம் இவங்க பதிலே சொல்லலை. இவங்க தான் யாரு கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாமே சதி, என்னுடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுகிறார்கள், இவங்க என்னை ரொம்ப இது பண்றாங்க, நான் ஏன் லேட்டா வந்தேன், இவர் லேட்டா வந்ததுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல இவர் போலீஸ் சொன்னதை கேட்கல அதனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என் மேல ரூமரை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள் என் மேல, நான் கரெக்டா தான் இருந்தேன் அப்படின்லாம் விஜய் தரப்பு எல்லாமே சொன்னாங்க. இன்சிடென்ட்டுக்கு காரணம் செந்தில் பாலாஜி, இது ஒரு திட்டமிட்ட சதி, திமுகவின் சதி, இப்படி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிபிஐயும் என்ன கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னா, நீங்க பிற்பகல் 3 மணிக்கு பேச திட்டமிட்டு இருந்த நிலையில் 12 மணிக்கே பேசுவார் என அறிவிச்சு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. புஷி ஆனந்த் சொன்னார்ல, நான் 12 மணிக்கே தலைவர் வந்துடுவார் அப்படின்னு, அவர் பேசின வீடியோ இருக்குது, அவர் ட்விட்டரில் போட்டால் கட்சி சார்பான அஃபீஷியல் போஸ்ட் இருக்குது. இப்போ இதை செய்ய சொன்னது யாருன்னு தான் சிபிஐ கேட்குது. இதைத்தான் நம்ம எல்லாருமே கேட்டோம். நாளைக்கு காலையில் நீங்கள் சிபிஐ ஆஃபீஸில் இருக்கணும், நாளைக்கு சிபிஐ இந்த கேள்வி கேட்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிபிஐக்கே விடை இருக்குது இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே. நாளைக்கு டெல்லி வர சொல்றதே 26 எலெக்ஷனை மையமாக வச்சு பல கேள்விகளை கேட்பதற்காகத்தான். சிபிஐ கேட்ட கேள்வியை பாருங்க, நாம கேட்ட எல்லா கேள்வியும் சிபிஐ கேட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து நாமக்கலுக்கு பிறகு கரூர் என விஜயின் பயண திட்டத்தை வடிவமைத்து யாருன்னு கேட்கிறாரு. ஏங்க நீங்க தான் கரூர்ல கூட்டம் போடுற திட்டமே இல்லை, திடீர்னு ஏன் கரூர்ல கூட்டம் போடுற திட்டத்தை மாத்தினீங்க? வேற எங்கேயோ இருந்து திட்டத்தை கரூருக்கு ஏன் மாத்தினீங்க? அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக முப்பெரும் விழாவை கொண்டாடிச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுகவினுடைய பலத்தை அங்கே பார்த்தாங்க. ஸோ திமுகவுக்கு இணையான கட்சின்னு நாங்கள் காமிக்கணும் அப்படின்னா நாங்கள் கரூரில் கூட்டம் போடுவோம், கரூரில் இதை விட ஒரு மாசம் காமிப்போம் அப்படின்னு சொல்லி மாசம் காமிக்கிறங்க பேரில் 41 பேர்த்த நீங்கள் சாகடிச்சிங்க. ஸோ அப்போ நீங்கள் மாஸ் காமிக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லா கட்சியும் மாஸ் காமிக்கணும்னு நினைக்கும். மாஸ் காமிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஏற்பாடு கட்டமைப்பு பண்ணும்ல, அந்த எந்த கட்டமைப்பு பண்ணாத உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணதுனால தான் நீங்கள் இவ்வளோ சாவு. அதுதான் அவங்க கேட்குறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நண்பகல் 12 மணிக்கு நான் அறிவித்துட்டு விஜய் 7 மணிக்கு வருவதற்கான காரணம் என்ன? ஏன் நீ லேட்டாக வந்த? இதை தான் நாங்களும் கேட்டோம். நாங்கள்லாம் கேட்டப்போ உங்களுக்கு கோபமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் கேட்டால் இவங்கெல்லாம் திமுகவினுடைய கையாட்கள், இவங்கெல்லாம் சதிகாரர்கள், இவங்கெல்லாம் விஜய்க்கு எதிரி, விஜயினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொன்னீங்க. சிபிஐ கேட்குது, உங்கள் அமித்ஷா, உங்கள் பாஜக, உங்கள் மத்திய அரசு கேட்குது, பதில் சொல்லுங்க. இதில் இதை விட நாக்கப்படுங்கிற மாதிரி இதனோட சேர்த்து இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. கூட்டத்தை காமிக்கிறதுக்காக நீங்கள் லேட்டாக வந்தீங்களா? இந்த கேள்வி நாங்கள் கேட்கல, சிபிஐ கேட்குது. கூட்டத்தை காமிக்கிறதுக்காக லேட்டா வந்தீங்களா? அதுதான் உண்மை. அப்போ எல்லா பதிலும் சிபிஐக்கு தெரியுது, இவர் லேட்டா வந்ததுதான் பிரச்சனை, கூட்டத்தை காமிக்கிறதுக்காக தான் லேட்டா வந்திருக்கிறாரு. ரெண்டாவது, இவர் பேசும்போதே ஆம்புலன்ஸ் போச்சு, அந்த ஆம்புலன்ஸ் போறதை பார்த்துட்டு இவர் ஏன் பேசுறதை நிறுத்தலன்னு சிபிஐ கேட்குது. மக்கள் மயங்கி விழுந்தாங்க, இவர் தான் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டாரு, தண்ணி பாட்டில் தூக்கி போட்டவர் ஏன் பேசுறதை நிறுத்தல, ஏன் அவருக்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் எந்த மாவட்டத்தில் ஆட்கள் வந்தாங்க? நீங்க கரூர்ல தான் கூட்டம் நடத்தணும்னு சொன்னீங்க, ஆனா ஆட்கள் திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, அந்த பக்கம் ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. எப்படி இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்தாங்க? நீங்க வேன் வச்சு கூட்டு வந்தீங்களா? இப்போ வேன் வச்சு நீங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னா இது ஆர்கனைஸ் பண்ணது யாரு? எல்லா கேள்வியும் கேட்கறாங்க. அந்த இடத்துல கிரௌடு பர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு கிரௌடு வந்துச்சு பார்த்தீங்களா வேலுச்சாமிபுரத்தில்? அதுக்கு காரணம் யாருன்னு நேரடியாக விஜய் கட்சியை பார்த்து கேட்குறாங்க. வாயே திறக்கல. இந்த கேள்வி தான் அருணா ஜெகதீசன் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க, சொல்லலை. ஸோ இப்போ விஜய் இதில் குற்றவாளி அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு இன்னும் தண்டனையோ, கட்சி சார்ந்தவங்களுக்கு தண்டனையோ, தீர்ப்போ கொடுக்கப்படலையே தவிர, அறிக்கைகள் எல்லாம் தாக்கல் செய்யப்படவில்லையே தவிர, மற்றபடி இவர் இதில் இவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இவரை டெல்லிக்கு, அதாவது இவர் டீமை டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இவர் டீம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றால், விஜய் ஏதாவது பின்வாங்கினார் என்றால் சிபிஐ கட்டாயம் வழக்கு பதிவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. ஏங்க சென்னையிலேயே சிபிஐ அலுவலகம் இருக்குது, விசாரிக்கணும்னா இங்கேயே விசாரிச்சுட்டு போயிடலாம். எவ்வளோ முக்கியமான கேஸு, தேச விரோத வழக்கு, அது இதெல்லாமே இங்கே சென்னையிலேயே விசாரிச்சிருக்கிறாங்க. உங்களை ஸ்பெசிஃபிக்காக டெல்லிக்கு தூக்கிட்டு போக வேண்டிய காரணம் என்ன? பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லைன்னா உங்களை டெல்லிக்கு வர சொல்லவே மாட்டாங்க. அமித்ஷா சென்னைக்கு வர மாதிரி இருந்துச்சு,
அவர் லீலா பேலஸ் ஹோட்டலில் தங்குற மாதிரி இருந்துச்சு. பட்டணப்பாக்கத்தில் விஜய் வீடு, பட்டணப்பாக்கத்தில் தான் லீலா பேலஸ் ஹோட்டல் இருக்குது. அடுத்தடுத்த பில்டிங் தான். விஜய் வந்து அமித்ஷாவை போய் ஹோட்டலில் சந்திக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தையாக இருந்துச்சு, பத்திரிகை செய்தியாகவே வந்துச்சு. அதுக்கு பிறகு அமித்ஷா வரலை. ஏன்னா அமித்ஷா இங்கே ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சால் தான் அவர் வந்து அறிவிப்பார். இங்கே ஒரு கூட்டணி அவருக்கு உருவாகிற மாதிரி தெரியல, அதனால் அவர் வரல. அதுக்கு பிறகு பியூஷ் கோயல் வந்தார். அவர் வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனார், விஜயை பற்றி யாரும் பொது வெளியில் பேசாதீங்க ஊடகத்தில் அப்படின்னு பாஜக காரங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறார். விஜய் ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னு பேசிட்டு போகிறார். ஏன் ஸ்பாய்லர்? யாருக்கு ஸ்பாய்லரு? யாருக்கு ஸ்பாய்லரு? திமுகவினுடைய சிறுபான்மையின ஓட்டை அவர் பிரிப்பார், நமக்கு அது ஒன்றே போதும். யார் நினைக்கிறா? பாஜக நினைக்குது. ஸோ பாஜகவுக்கு என்ன அப்படின்னா, திமுகவை தாவேகா டேமேஜ் பண்ணிட்டா போதும் ஒரு ஓட் பேங்கை, மற்றபடி அதிமுக பாஜக ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சிடலாம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு விஜய் பயன்படுவார் அப்படிங்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் ஒரு கூட்டணி சேர்த்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது யாரை வந்தாலும் சரி அதிமுக இருந்து, இது இல்லாமல் டிடிவி, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து தேமுதிக வர வச்சு, பாமக வர வச்சு அவர் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. உடனே பாஜக இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, உன் வேலை என்ன? திமுகவினுடைய சிறுபான்மையின ஓட்டை நீ பிரிக்கிறது மட்டும்தான், அந்த வேலையை மட்டும் பாரு. இந்த கூட்டணி எல்லாத்தையும் மொத்தமாக நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தை உடன்படிக்கைலாம் போயிருக்கு. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டீமை டெல்லிக்கே வர சொல்லியிருக்காங்க. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், 41 பேர் செத்து போயிட்டாங்க, அதுக்கான நீதியை வந்து சிபிஐ கொடுக்க போகுது. உண்மையிலேயே பாஜக அரசாங்கம் வந்து இதெல்லாம் செய்யும். இது எங்கே எப்படி செய்யும்? கிறிஸ்மஸுக்கு வட இந்தியாவில் அவ்வளோ சர்ச்சை போட்டு உடச்சி நொறுக்கியிருக்காங்க. மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ கிட்டத்தட்ட 170க்கு அதிகமான சர்ச்சை இடித்து நொறுக்கியிருக்காங்க. அப்போல்லாம் விஜய் எதுவும் வாய் பேச மாட்டார். ஏன்னா அவர் சிறுபான்மையினத்துக்கான தலைவராக இவங்களே ஊதி பெருக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுக்காக ஊரில் இருக்கிற கிறிஸ்தவரெலாம் ஓட்டு போட்டுருவாங்களான்னு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ இந்துன்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய இந்த பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்திலேயே போன தேர்தலில் ஓட்டு வரலை. அவங்க வந்து ஒரு மினிமம் தான் ஜெயிச்சாங்க. ஸோ நீ ஹிந்துவாக இருக்கலாம், நீ கிறிஸ்டியனாக இருக்கலாம், அதுக்காகலாம் ஓட்டெல்லாம் வராது. மக்களுக்கு என்ன திட்டத்தை கொடுக்க போற, மக்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போற, இதுக்கு முன்னாடி நீ மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க, இதுதான் மக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கும். இதை தாண்டியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ இவரை டெல்லிக்கு நேரடியாக வர சொல்ல முடியாதுங்கனால இவரை குழுவை டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா, இவர் டெல்லிக்கு போகக்கூடிய இந்த குழு இருக்கு பார்த்தீங்களா, இந்த குழுவுக்கு முழு பாதுகாப்பும் ராகுல் காந்தியை சார்ந்த, ராகுல் காந்தியினுடைய பாதுகாவலர், ராகுல் காந்தியினுடைய பயண திட்டங்களை வகுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர். அந்த நபர் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்ய போறார். அவர் வந்து முன்னாள் எஸ்பிஜே, அதாவது இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டு குரூப்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதமர், ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், இது மாதிரி முக்கியமான ஆட்களுக்கு, லைஃப் த்ரெட் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, தீவிரவாதிகளிடமிருந்து அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு குழு. அதாவது ஜீரோ கேஷுவாலிட்டிஸ், எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, அதுதான் அவங்களுடைய ஒரே டார்கெட்டாக இருக்கும். அந்த பூனைப்படையினெல்லாம் ஒரு கலவைக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எஸ்பிஜேல இருந்த ஒரு அதிகாரி அதுக்கு பிறகு ராகுல் காந்தியை ரொம்ப பிடிச்சு ராகுல் காந்தியோடைய வந்துட்டார் அவர். அதாவது தினமும் ராகுல் காந்தியை சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான 10 நபர்களில் அவரும் ஒருவர். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே. இவருடைய புகைப்படம் கூட பெருசாக எங்கேயும் வராது. ஸோ அப்போ ராகுல் காந்தியினுடைய முக்கியமான நபர் கேபி பைஜு. இந்த பிஜு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அதாவது பைஜுன்னு சொல்லுவாங்க, இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எல்லா வேலை திட்டங்களையும் பயணங்களையும் வந்து கேர் பண்ணிக்கூடியவர். குறிப்பாக கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த கேபி பைஜு தான் வந்து சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னைக்கு வந்து விஜயனுடைய வீட்டில் தங்கி விஜயோட பேசிட்டு 3 நாட்கள் அவர் சென்னையில் இருந்திருக்கிறார். அவருடைய ஃபோனில் தான் ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து விஜயிடம் ஃபோனில் பேசினதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவரான பொறுப்பில் இருந்து கொண்டு விஜயோடு ஒரு நெருக்கத்தை காமிக்கிறாரு. அது எல்லா கட்சிக்காரங்களும் செய்வாங்க. குறிப்பாக தேர்தல் வரும்போது கூட்டணி பேரம் பேசுவதற்காக, இல்லை திமுக வந்து எனக்கு போதிய சீட்டை கொடுக்கல அப்படின்னா நான் வந்து விஜயோட சேர்ந்துருவேன், இப்படிங்கெல்லாம் பில்டப் வந்து வழக்கமாக தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும். எல்லா ஸ்டண்ட்டும் ஆடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு 5 சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்காக தான் அந்த பில்டப்பே. ஸோ இது மாதிரியான ஒரு பில்டப்பை வந்து வழக்கம் போல வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. காங்கிரஸுடைய மேல்மட்ட பொறுப்பாளர் 3 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது கூட டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள திமுக வந்து ஃபைனலைஸ் பண்ணிடணும், எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் தரப்போறீங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து ஐவர் குழு அவங்களுடைய பரிந்துரைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் செல்வ பிறந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் வந்து காங்கிரஸ் மேலிடம் சொல்றதை ஏற்கிறோம், இந்த முறை எங்களுக்கு ஆட்சியிலேயே அதிகாரம் வேணும் அப்படின்னு மாதிரியே கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கணிசமான சீட்டு மட்டும் கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும், திமுக அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. ஸோ அப்போ திமுக ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான சீட்டை கொடுக்க வேண்டும்
அப்படிங்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகவே விஜயோடு நெருக்கத்தை இவர்கள் காட்டுகிறார்கள். இன்னைக்கு நாள் என்னைக்காச்சும் ஒரு தடவை 2030 நம்ம இவங்களோட சேர்ந்து கூட்டணி நிற்கலாமா அப்படிங்கிற ஆசைலாம் உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் கட்சி சார்ந்த தேர்தல் சார்ந்த நடவடிக்கைகள். ஆனா டெல்லி போகக்கூடிய இந்த குழுவுக்கு ராகுல் காந்தியினுடைய முக்கியமான பாதுகாப்பு ஆலோசகர் KB பிஜு பாதுகாப்பு கொடுக்கிறார். கூட இருக்க போறாரு. யாரை சந்திக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் பண்ண போறாங்க. நமக்கே வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க CBI அலுவலகத்தில் போய் 47 பேர் செத்ததை பற்றியெல்லாம் பேச போகிறது கிடையாது. கூட்டணி முடியுமா முடியாதா, 26 தேர்தலில் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, எப்படி எத்தனை தொகுதியில் நிற்கலாம், தொகுதியில் எவ்வளோ செலவு பண்ணலாம், இதை பற்றி தான் அவங்க பேச போகிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு இவ்வளோ பழி உண்டு செத்த நம் இனத்திற்கு எந்த விமோச்சனமோ எந்த விடுதலையோ இவர்கள்ட்ட இருந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தேர்தல் அந்த சிஎம் போஸ்ட் இதை மையமாக வச்சு மட்டுமே நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப். இவங்களுக்கு எந்த சித்தாந்தம் கிடையாது, எந்த தொலைநோக்கு பார்வை கிடையாது, மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாது, திராவிட கொள்கைனா என்னன்னு தெரியாது, தமிழ் தேசிய கொள்கைனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம சும்மா வண்டி ஓட்டக்கூடிய ஒரு குரூப்பு. இந்த குரூப் டெல்லியில் போய் வழக்கம் போல பாஜகவோட ஒரு பேரம் பேசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பாஜகவுக்கும் RSSக்கும் ஒப்பு கொடுக்கறதுக்கான ஒரு கையெழுத்தை போட போறாங்க. இதுதான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா, 2 ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோவை நாங்கள் CBIயில் கொடுத்துருவோம். அந்த ஆடியோ பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறாங்க. எப்பா அமுதா IAS டாப் டு பாட்டம் வரைக்கும் பின் டு பிளைன் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அந்த ஆதாரம் இருக்கு. நீங்க கொடுக்குற ஆடியோவா 43 டாக்குமெண்ட்டா இல்ல அமுதே IAS கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டா, எது CBIயில் நின்று பேசும்போது எது நீதிமன்றத்தில் நின்று பேசும்போதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள விஜய் டீம் டெல்லியில் இருந்தாகணும்.